டெரஸ் கார்டன்ல வந்து அதிகமா பேர் ஒன்றும் அவ்வளோ வந்து ஃபேமஸா இல்லை. ஆப்பிரிக்கா அவங்களுடைய ஒரே வாரத்துல வந்துடும். தண்ணியுமே உங்களுக்கு அதிகமா தேவைப்படாத விதமான தக்காளி தான் பார்க்க போறோம். நல்ல ஒரு மகசூல் தரக்கூடியது. வந்து கார்டனிங் தொடங்குறீங்க அப்படின்னா பூச்சி பிடிக்காது. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் தோட்டக்கார் நண்பர்களுக்கு இன்னைக்கு நம்ம ஸ்ரீகார்டன்ல ஒரு புது விதமான தக்காளி தான் பார்க்க போறோம். வாங்க, இது பேர் வந்து டோக்கோ தக்காளின்னு சொல்றாங்க. பேர் ஒன்றும் அவ்வளோ வந்து ஃபேமஸா இல்லை. பேர் வந்து டோக்கோ தக்காளி. இது வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கா அவங்களுடைய செடி, ஓகேங்களா. இருந்தாலும் நம்ம மாடி தோட்டத்தில் நம்ம வளர்க்குறோம். நம்ம தான் எல்லாமே வளர்ப்போமாச்சே மாடி தோட்டத்தில். ஸோ வந்து இப்போ வளர்த்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டெரஸ் கார்டனில் வந்து அதிகமாக வளர்க்குறாங்க. ஸோ அதனால் நானும் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணலான்ட்டு ட்ரை பண்ணேன். உண்மையாலும் பரவாயில்லைங்க. இது வந்து நல்ல ஒரு மகசூல் தரக்கூடியது. வந்து கார்டனிங் தொடங்குறீங்க அப்படின்னா, புதுசா கார்டனிங் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி தக்காளி தான் கிடைச்சா வைங்க. ஏன்னா இது பாருங்க, இதோட மகசூல் பார்த்தீங்கன்னா நல்லா வந்திருக்கு. இது பாருங்க, தம்பி வந்து ஆர்வத்துல வந்தோன்னு பிச்சுட்டு அப்படி இந்த 3 தக்காளி ஒட்டுக்கா இருந்துச்சு. உங்களோட போட்டோல தெரியும், தமிழ்ல வைக்கிறேன், அந்த போட்டோ பாருங்க. 3 தக்காளி ஒட்டுக்கா இருந்துச்சு. தக்காளியை பிச்சு எடுத்துட்டு அப்படி தம்பி, சரிங்களா. இது பாருங்க எந்த அளவுக்கு சிகப்பா வந்திருக்கு பாருங்க. கலர் அவ்வளோ அட்ராக்டிவா இருக்கு இந்த கலரு. அதே மாதிரி இந்த செடியிலேயே பாத்தீங்கன்னா எத்தனை இது பாருங்க தம்பி, இந்த பக்கம் பாருங்க நிறைய பூக்கள் வந்து விட்டு அது அப்படியே வந்து உங்களுக்கு வந்துருச்சு, சரிங்களா. இந்த தக்காளி வந்து சைஸ் வந்து சின்னதாக இருக்கும், விதையும் சின்னதா. உங்களுக்கு ஒரே வாரத்துல வந்துடும். தண்ணியுமே உங்களுக்கு அதிகமா தேவைப்படாது. அது போக வந்து சூரிய ஒளி அதிகமா வேணும் இதுக்கு, சரிங்களா. சூரிய ஒளி நல்லா படக்கூடிய இடத்துல வந்து இதை வச்சிருங்க. தண்ணி நீங்க அதிகமா ஊற்றவே தேவையில்லை. ஏன்னா தண்ணி அதிகமா ஊற்றினா செடி சொங்கி போயிடும். கரெக்டான தண்ணி ஊற்றினா போதும். அது போக வந்து பாத்தீங்கன்னா இது நல்லா டேஸ்டா இருக்க மாட்டிருக்கு தக்காளி, சரிங்களா. இது பாத்தீங்கன்னா வந்து பீஸா எல்லாம் நீங்க சாப்பிட்ருப்பீங்க நினைக்கிறேன். அதுல வந்து டாப்பிங் பண்றதுக்கு பிளஸ் வந்துட்டு சாலட், அதுக்கு அது போக வந்து இது ஒரு என்ன சொல்றது, ஒரு சாஸ் அந்த மாதிரிலாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க இந்த தக்காளி. ஸோ இது வந்து பார்க்கலாம், பிரிச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குங்க. ஸோ உங்களுக்கும் ஐடியா இருந்ததுன்னா நீங்களும் வந்துட்டு உங்க மாடி தோட்டத்துல வந்து இதை டெவலப் பண்ணுங்க. ஓகே ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்குங்க பாக்குறதுக்கு. இது வந்து உங்களுக்கு சீக்கிரமா இந்த செடி வந்து பூச்சி பிடிக்காது. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வளர்த்துறது வந்து தாராளமா இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி, ஓகே. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய். தேங்க்யூ.